அஸ்தல் தமிழ் இந்த சாஃப்ட் பாருங்க, அம்மா ஃபேனில் தான் வந்து இந்த சாஃப்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா சென்டர் சாஃப்ட்டு. இந்த லாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேஞ்சிருக்கிறது. அப்படியே பாருங்கள், இந்த தேஞ்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து 1-2 வச்சா ஓடாது, 3 வைக்கும் போதும் கொஞ்சம் ரன்னிங் ஆகி 3 மட்டும் ஓடுற மாரி இருக்கும். அதாவது ஸ்பீடு ஹை பண்ணுறதில்ல, அதாவது லோ மீடியம் ஹையில் இந்த சாஃப்ட் தேஞ்சிருக்கு. நல்லாவே பாருங்கள், இந்த சாஃப்ட் தேஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த குறை வந்து இந்த நாளில் தான் ஏற்படுறது. இப்போ இந்த சாஃப்ட் மாற்றினோம்னா அந்த சவுண்டு வந்து வராது, உடனே 1-2 லோ லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். அதேமாரி ஃப்ரண்ட் கவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுற்றிட்டோம்னா, ஃபேன் லீஃப் சுற்றிட்டோம்னா ஓடும். அது என்ன ரீசன்னா இதுதான் காரணம். பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு, டோட்டலாகவே நல்லாவே தேஞ்சிருக்கு. இது கரெக்டாக இந்த 2 பக்கம் இருக்க சின்ன ஃபேனை கழட்டிட்டு நம்ம கரெக்டாக இந்த சாஃப்ட் வந்து வெளியே எடுக்கணும். இப்போ புது சாஃப்ட்டு இது வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம். இப்பொழுது புது சாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 சேம் சைஸு. இதில் டிஃப்ரெண்ட் டைப்பும் வரும் உங்களுக்கு. ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் தான் வந்து சாஃப்ட் வந்து, அதாவது அடித்து கழட்டுறது நல்லது. இந்த பக்கம் இந்த லைட்டாக இதை எடுத்துகிட்டு கரெக்டாக அளவு சைஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து கரெக்டாக அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மார்க் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் தெரியுது. இல்லை, இப்படி ஒரு பொசிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த ஃபேன் லீஃப் வந்து நாம் இந்த இதை வந்து நம்ம லைட்டாக எடுக்கணும். இதை வந்து நம்ம காடியில் அலங்காத விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், சும்மா ஃபேனு ஹீட் ஆகாமல் இருக்கிறது ரோட்டரு இருக்கிறதுக்கு நமக்கு தந்துருக்காங்க. கரெக்டாக ஓரளவுக்கு எடுத்திங்கன்னா வந்துடும். மறுபடியும் இதே தான் போடணும். பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம். இது தொடச்சிட்டு போட்டோம்னா ஓகே. இல்லை இது புதுசு மாற்றிட்டாலும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பல செகண்டில் நல்லதாக பார்த்து இந்த இது வாங்கி போட்டால் கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இது வந்து தொடச்சிக்கலாம் கடைசியாக. இப்போ இதை இந்த பக்கம் கழட்டி வச்சுருவோம். இப்போ இது இந்த பக்கமும் அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக லெவலாக எடுத்தோம்னா வந்துடும். ஓகே, ஓகே எடுத்தாச்சு. இப்போது இந்த சாஃப்ட்டை எப்படி தட்டணும்னா இந்த பக்கம் இருந்து தான் தட்டணும். இந்த பக்கம் இருந்து தட்டினா தான் நமக்கு வந்து இந்த பக்கம் கம்மி, அதனால இந்த பக்கம் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ தட்டுவோம். பாருங்கள், நான் வந்து சுற்றியால் தட்டும்போதே நம்ம மார்க் பண்ணது இந்த லெவலுக்கும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது தெரியுதுங்களா. ஓரளவுக்கு வந்து இந்த ரோட்டரில் வந்து அடிபடாமல் நம்ம வந்து கழட்டணும். ஓகே, பாருங்கள், ஓரளவுக்கு முழுசாக வந்துருச்சான். இந்த இது இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்களா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி தான் கழட்டணும். இதே பொசிஷன்லேயே நம்ம வந்து இந்த சாஃப்ட்டை வந்து இதே பொசிஷன்லேயே இந்த சாஃப்ட்டை இந்த லாக் வர்றது இந்த பொசிஷன்லேயே இந்த லாக்கையும் நம்ம வந்து போடலாம். ஓகே, இந்த மார்க் பண்ணி இருக்கிறது இங்கே இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக இந்த மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. சூப்பராக நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம மேலே கழட்டினது, இதை வந்து லைட்டாக ப்ரெஷ்ஷால் துடைச்சிக்கலாம். ஏன்னா 2 உடஞ்சி போச்சு, லீஃப் வந்து உடஞ்சி போச்சு. இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு ரொட்டேஷன் வந்து இதாகிறது. இதெல்லாம் துடைச்சிக்குவோம். இது துடைச்சிக்கிட்டு இந்த பக்கையும் ஓரளவுக்கு துடைச்சிக்குவோம்.
தொடச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிளியராக நல்லாயிருக்கும். ஓகே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ இந்த புஷ்ஷை வந்து நம்ம இதில் கரெக்டாக இதில் வச்சு அழுத்துறோம். ஓகே, சூப்பராக உட்காந்துக்குச்சு. அதே போல் இந்த புஷ்ஷையும் இதுக்குள்ளே வந்து நம்ம ஓகே கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம வந்து புஷ்ஷை வந்து மாற்றியாச்சு. இதை வந்து தொடச்சிக்கலாம். சூப்பராக அருமையாக வந்து நம்ம மாற்றியாச்சு. ஓகே, பழைய சாஃப்ட்டுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ தேஞ்சிருக்கு. இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, சாஃப்ட்டு தேஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இதாக வருது. கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷூராக பண்ணலாம். சூப்பராக நமக்கு செட் ஆயிடுச்சு இந்த லாடு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து சாஃப்ட் மாற்றுறது. ஆனால் கரெக்டாக நம்ம கழட்டுறது ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பமாக இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணி கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த சாஃப்ட் மாற்றுறது இந்த புஷ் மாதிரி வருது பார்த்தீங்களா, சின்ன லப்பரு, இது வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். நம்ம கழட்டும் போது கரெக்டாக பார்த்துட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகே, பார்த்தீங்களா, இது தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஏன்னா நல்லது போடுறது வந்து நம்ம எது கழட்டுறோமோ அது கரெக்டாக போட்டுக்கிறது நல்லது. பாருங்கள், நம்ம வந்து புதுசு ரெடி பண்ணியாச்சு சாஃப்ட் போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தொடச்சிக்கலாம். பார்த்து கரெக்டாக செய்யணும். இப்போ இதில் வந்து இதெல்லாம் தொடச்சிக்கலாம். பாருங்கள், குப்பை பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதில் வந்து இந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருக்கு இல்லைங்க, அதில் வச்சு தொடச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பெயிண்ட் ப்ரெஸ் வச்சு காயில் அடிபடாமல், இந்த காயில் கட்டுனது வந்து காயில் படாமல் பாருங்கள், சால்ரியும் வச்சாச்சு. நம்ம புது கெபாசிட்டர் மாற்றி இப்போ இதுலேயும் வச்சாச்சு. இப்போ இதுலேயும் பாருங்கள் குப்பை நிறையாவே இருக்குது. இதை புஷ்ஷு இது எடுத்தோம்னா மாற்ற முடியாது, ஒவ்வொன்றும் செட் ஆகும். இல்லைன்னா இந்த மேல் கப்பி மாற்றுற மாதிரி இருக்கும். நாம் இப்போ இதை வந்து நம்ம மாற்றிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து மேலே வந்து வருது. கெபாசிட்டர் வந்து இந்த சவுண்டு வழியை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த சவுண்டு வழியை உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, சிம்பிளாகவே வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ பாருங்கள், நாம் வந்து ஒரு சைடில் இருந்து கெபாசிட்டரை வெளியே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக உட்காந்துக்குச்சு. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்டை வந்து இப்போ பாருங்கள், இந்த சாஃப்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே லைட்டாக உள்ள இட்டு நம்ம வந்து உட்கார வச்சுக்குவோம். ஓகே, உட்கார வச்சிட்டோம். ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம இதுவும் நம்ம வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும். இதை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு இது முதல்ல உட்கார வைப்போம். ஓகே, உட்கார வச்சாச்சு. ஓகே, உட்கார வச்சாச்சு. அதே போல் இப்போது இதை வந்து கரெக்டாக இந்த இதுக்குள்ளே புஷ்ஷுக்குள்ளே போகிற மாரி நாமளும் கரெக்டாக உட்கார வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதில் கரெக்டாக நம்ம வந்து உட்கார வச்சிட்டோம். இப்போ இதில் ஸ்க்ரூ கரெக்டாக போட்டோம்னா ஓகே. இதில் 4 ஸ்க்ரூ இந்த பொசிஷன் ஸ்டார் மாற்றி இந்த பொசிஷன் கீழே ரூல்ஸ் பிரகாரம் போடுவோம். ரூல்ஸ் பிரகாரம் போட்டுக்கிட்டு
இதுலேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழே இந்த இதுலேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம 4 சாம்பிளாக போட்டோம். இதை நம்ம நல்லா ஓரளவுக்கு டைட் பண்ணியாச்சு, கை டைட் அளவு. இதுலேயும் நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதே போல் இதை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை பிரகாரம் பண்ணோம்னா நல்லா இது டைட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ 4 ஸ்க்ரூமே டைட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, 4மே டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர ஒரு கப்பு போட்டோம். இதுக்குள்ளே பல்லு தெரியுது பார்த்தீங்களா? இந்த ரோலிங் சுத்த இதில் வந்து இந்த பல்லால் தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் லெஃப்ட் ரைட் இது வந்து மூவ் ஆகுது. இந்த பாருங்கள், இது வந்து கீழே அழுத்திட்டோம்னா நமக்கு வந்து லாக் ஆகிக்கும், மேலே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மூவ் ஆகும். அதாவது கீழே அழுத்திட்டால் தான் லாக் இதாகும். இப்போ நம்ம இதை வந்து பிக் பண்ணுவோம். கரெக்டாக வந்து என்ன இப்படி வருது? நம்ம மாற்றி போட்டோமோ? எஸ், மாற்றி போட்டோம். அதாவது இது வந்து இங்கேயும் இது வந்து இங்கேயும் வரும். நம்ம மாற்றி போட்டோம். இப்போ 4 ஸ்க்ரூமே கழட்டி தான் ஆகணும். மாற்றி போட்டோம். இந்த ஹோல்ஸை நம்ம வந்து கரெக்டாகவே நம்ம ஆரம்பத்திலே மார்க் பண்ணாமல் போட்டது தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து கழட்டி தான் ஆகணும். கழட்டிடுவோம். பாருங்கள், நம்ம இப்படி போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாம் மாற்றி போட்டோம். ஓகே, இப்போ அதை கரெக்டாக போடுறோம்.